இப்போ உன்னை உங்க அம்மா திட்டிட்டா உங்க அப்பா கிட்ட போய் நிப்ப, அப்பா திட்டிட்டா அம்மா கிட்ட போய் நிப்ப. ஆனா பவி யார்கிட்ட போவா? அவளுக்குன்னு யார் இருக்கா சொல்லு? உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்க அப்பா அம்மா பாசம் தனக்கு கிடைக்கலையேன்னு அவ ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் அவ மேல எக்ஸ்ட்ராவா கேர் எடுத்துக்கிறேன். ஆனா அதுக்காக உங்க மேல எல்லாம் பாசமே இல்லைன்னு ஆயிடுமா? சின்ன வயசுல இருந்து இந்த காரணத்தையே சொல்லுங்க பாட்டி. அதானே உண்மை, அதனாலதான் சொல்றேன். ஆனா நீ இவ்ளோ பெருசாகியும் இன்னும் சின்ன புள்ள மாதிரி புரிஞ்சுக்காம நடந்துக்கிறியே. நான் உன்னை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போகாததுக்கு காரணம் பிசினஸ் உன் ஃபீல்டு கிடையாது, ஃபேஷன் டிசைனிங் தான் உன்னோட ஃபீல்டு. என்னோட பேர பசங்க எல்லாரும் வேற வேற துறையில பெரிய ஆள் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா நீ அதை புரிஞ்சுக்காம அவளுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்கறேன்னு நினைச்சிட்டு இருக்க. கோவமும் படுற. என்னால எப்பவுமே யாரையும் பிரிச்சு பார்க்க முடியாது. எனக்கு பவியும் ஒண்ணுதான், நீயும் ஒண்ணுதான். தயவு செஞ்சு அத மட்டும் புரிஞ்சுக்கோ. இப்ப மட்டும் நீ வரலனா அவ சாப்பிட மாட்டேன்னு உட்கார்ந்திருக்கா தெரியுமா? ஓ, அப்ப நீங்க என்ன சமாதானப்படுத்த வந்தது அவளுக்காக தான் இல்ல பாட்டி? இல்லம்மா, ஏன் பேத்தி சாப்பிடாம இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கும், அதனாலதான் வந்தேன். வா, வந்து சாப்பிட. எனக்கு வேண்டாம் பாட்டி. ஓ அப்படியா? சரி, நீ சாப்பிடுற வரைக்கும் நானும் சாப்பிடாம இருக்கேன். நேத்துதான் நான் ரொம்ப வருஷம் உயிரோட இருக்கணும்னு ஹோமம்லாம் பண்ணீங்க. இப்போ நான் சாப்பிடாம இருந்த என் உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, விடு. பாட்டி, ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீதான் சாப்பிட வரமாட்டேன்னு சொல்லிட்டியே, அதுக்காக இப்படிதான் பேசுவீங்களா பாட்டி? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது பாட்டி. நீங்க நிறைய வருஷம் எங்க கூடவே இருப்பீங்க. பாட்டி மேல அவ்வளவு அன்பு இருக்குல்ல? அப்ப பாட்டி சொல்றேன், வா வந்து சாப்பிடு. இந்த வீட்ல நமக்கு இருக்க ஒரே நிம்மதி சோறு தான். அதை கூட சாப்பிட விடாம பிரச்சனை பண்றாங்க. அப்பா, உங்க மைண்ட் வாய்ஸ நான் கேட்ச் பண்ணிட்டேன். டேய் சும்மா இருடா. சில பேருக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியவே புரியாது போல. இப்படி எல்லாரையும் பட்டினி போடுறதுக்கு அப்புறமா சாப்பிட்டாதான் என்னவா? இதெல்லாம் என்ன ஜென்மமோ? அத்தை, நீங்க என்னதான் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்னால நீங்க யாரும் சாப்பிடாம இருக்க வேண்டாம். நான் போறேன் அத்தை.